சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். நவம்பர் மாதம் 9ஆம் தேதி. அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள் என்றார். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்திருந்தாலும் அதை ஜனங்களுக்கு போய் விநியோகிக்கும் உரிமையை சீஷர்களுக்கு மட்டுமே கொடுத்தார். அவர் வலிமையான உறுதியான மனிதர்களை சேவை செய்யும்படி கேட்கவில்லை. அங்கு சீஷர்களை மட்டுமே குறிப்பிட்டிருக்கிறார். மற்றவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் வேலையாட்களாக இருக்க முடியாது. உண்மையில் மறுபடியும் பிறந்து தேவனை பின்பற்றுவர்கள் மட்டுமே அவருக்கு உடன் ஊழியர்களாக இருக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்ட அப்பத்தை சீஷர்கள் சுமந்து கொண்டு சென்றார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை மட்டுமே நமக்கு திருப்தியை தரும். பலருக்கு அதிக அறிவு இருக்கலாம், மேலும் மிகவும் திறம்பட வாதிட அவர்களால் முடியும். ஆனால் அவர்கள் பேசும்போது அவை நல்லவைகளாக அல்ல, தீங்கு விளைவிக்கக்கூடியதாக இருக்கும். மற்றவர்கள் சில வார்த்தைகளை மட்டுமே சொல்கிறார்கள், ஆனால் அவர்களின் சில வார்த்தையிலிருந்து நீங்கள் பலத்தையும் உத்வேகத்தையும் பெறுவீர்கள். ஏனென்றால் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. தினமும் காலையில் நாம் ஜெபம் செய்ய வேண்டும். ஆண்டவரே, இன்று என் உதடுகளிலும் நாக்கிலும் தொண்டையிலும் உம்முடைய வல்லமையின் அபிஷேகத்தை தாரும். என் மதியினத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்கு உதவ விரும்புகிறேன். எனவே ஜனங்களுக்கு சரியான வார்த்தையை கொடுக்க எனக்கு உதவும். அந்த நாள் முழுவதும் உங்கள் மூலமாக யாரோ ஒருவருக்கு ஜீவாப்பம், அதாவது தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேசினால் தேவை உள்ளவர்களுக்கான கேள்விகளுக்கு பதில்கள் சில வார்த்தைகளே போதுமானதாக காணப்படும். பசியுள்ள ஆத்மா உங்களிடம் வரும்போதெல்லாம் ஜீவ அப்பத்தால் அவளுடைய பசியை நீங்கள் போக்கலாம். சிலர் சிறிய பிரச்சனைகளுடன் வருகிறார்கள், சிலர் பெரிய மற்றும் பல பிரச்சனைகளுடன் வருகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளிக்கவும் அனைவரையும் திருப்திப்படுத்தவும் நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக வேண்டும். அவர்களின் கதையை கேட்க பொறுமையாக நீங்கள் இருங்கள். அது எவ்வளவு காலம் நீடித்தாலும் பரவாயில்லை. ஏனென்றால் உங்களுக்கு பிரச்சனை பெரிதாக இல்லாவிட்டாலும் அது அவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. மேலும் அவர்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் போதுமான தீர்வு அல்லது ஆகாரம் உங்களிடம் இருக்கிறது. எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 20வது வசனம். வீண் விரயம் செய்வதை நம்முடைய தேவன் விரும்புவதில்லை என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாகிய நாம் பசியுள்ளவர்களை, குறிப்பாக திரளான ஜனங்களின் பசியை திருப்திப்படுத்த வேண்டும் என்ற இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் வீண் விரயம் கூடாது. ஆனாலும் நாம் பலவற்றை வீணடிக்கிறோம். நாம் நமது நேரத்தையும் சக்தியையும் உணவையும் பலவற்றையும் வீணடிக்கிறோம். அதனால்தான் நம் வாழ்வு பசித்தவர்களை திருப்திப்படுத்துவதில்லை. வீணாவதை தேவன் விரும்புவதில்லை. நமது நேரம் லாபகரமாக செலவழிக்கப்படுகிறது என்று உங்களால் உண்மையாக சொல்ல முடியுமா? அல்லது சாதாரண உரையாடலில் அல்லது சிறிய காரியங்களில் நேரத்தை நீங்கள் வீணடிக்கிறீர்களா? ரயிலுக்கோ பேருந்துக்கோ 1 அல்லது 2 மணி நேரம் காத்திருக்க வேண்டும் என்று வைத்துக்கொள்வோம். பத்திரிகைகள் அல்லது புத்தகங்களை படிப்பதன் மூலமோ அல்லது சுவர் மீது இருக்கிற விளம்பரங்களை பார்ப்பதன் மூலமோ அல்லது ஜனங்களை வேடிக்கை பார்ப்பதன் மூலமோ நீங்கள் செலவிடுகிறீர்களா? உங்கள் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்துகிறீர்கள் என்று உங்களால் சொல்ல முடியுமா? பேருந்து நிலையத்திலோ அல்லது ரயிலிலோ, நடை மேடையிலோ, வேதத்தை படிப்பதிலோ அல்லது சாட்சி கொடுப்பதிலோ அல்லது வேறு ஏதாவது பயனுள்ள விதத்திலோ நேரத்தை செலவழிக்க வேண்டும். ஆவிக்குரிய ரீதியில் திருப்தி அடைய வேண்டிய பசி மற்றும் தேவையுள்ள ஜனங்கள் நம் மத்தியில் இருப்பதால் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் சிறப்பான முறையில் பயன்படுத்த வேண்டும்.